ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒன் பாட் ரைஸாக சிக்கனையும் மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணியில் மீல் மேக்கரை 1 கப் அளவுக்கு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. 2 பிரிஞ்சில் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 2 டம்ளர் பாசுமதி அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊறி இருந்துச்சுன்னா பிரியாணியில் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் சாஃப்டாக வரும். பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு நான் ஊற போட்டு வச்சுறேன். இது செய்யறதுக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுடுங்க. ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் பாருங்கள். இதை வாஷ் பண்ணி ஒரு ஓரம் வச்சுடுங்க. நம்ம செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பார்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கு. சூடாகட்டும். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் தான் போடுறேன். 50 ml அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பாதி பாதியாக நெய் பாதி ஆயில் பாதியாக மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், 50 ml அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது சூடாகட்டும். 4 லவங்கம், 2 பட்டை, 4 ஏலக்காய் போட்டு அதுலேயே 2 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நீங்கள் இதுக்கு நெக்ஸ்ட்டாக வெங்காயத்துக்கு அடுத்தது நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி செகண்டாக தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் மசிகிற மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா தக்காளி மசிகிற மாதிரி வேகும். அதுக்காக பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் எடுக்கிறேன். பாருங்கள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக சிக்கன் கீமா கூட போட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் கீமாவும் போடலாம். சிக்கன் கீமா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு புதினா கொத்தமல்லி நான் போட்டு வதக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி விடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் டோட்டலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டேன்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மீல் மேக்கர் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டுக்கிறோம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிக்கன் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும், சிக்கன் வெந்து. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. தண்ணியும் பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு போட்டு இது ஒரு அரைவேக்காடாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மசாலாவில் தண்ணி கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியில் தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே வடிச்சிட்டு அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். நான் இன்றைக்கி மீடியம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு கணக்காக 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், 3 டம்ளர் போட்டேன். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக பாதி தண்ணி ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை தவா அடியில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சேன். பாருங்கள், தண்ணி பாருங்கள் பாதி தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் அடியில் தண்ணி இருக்குது. பாருங்கள், அரிசியாக தான் இருக்குது. நம்ம இப்போ அடியில் தோசை தவா வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நல்லாவே தம் ஆகிடும். உங்களுக்கு கலர் வேணும்னா நான் க்ரீன் கலர் கொஞ்சமாக போட்டிருக்கேன், கேசரி கலரு. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கோங்க கலந்து விட்டு தண்ணியில். நான் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பராக 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக நம்ம வந்து மீல் மேக்கர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது 1 பார்ட் பிரியாணியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.